தமிழ்நாடு டூரிசம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டூரிஸ்ட் பிளேசஸ் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 27 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி 28ஆவதாக ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ராம்நாடு அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த இடம் புராண காலத்திலிருந்தே புகழ்பெற்ற மையமாக இருக்குது. ராவணனால் ஆழப்பட்ட இலங்கையின் மீது ராமர் தனது படையெடுப்பை தொடங்கிய இடம் இதுதான். கடலின் குறுக்கே இருக்கிற பாலம் உண்மையிலேயே ஒரு அதிசயம்தான். இது 15ஆம் நூற்றாண்டு வரை கடந்து செல்லக்கூடியதாக இருந்திருக்கு. இன்றைக்கி 100 மீட்டர் அகலமும் 10 அடி ஆழமும் கொண்ட இந்த பாலம் பெரும்பாலும் தண்ணீரில் மூழ்கியிருக்கு. ராமநாதபுரம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரம். இது சோழர்கள் தொடங்கி ஆங்கிலேயர்கள் வரை பல பேரரசுகளால் ஆளப்பட்டிருக்கு. இந்த வம்சங்களோட செல்வாக்கு இன்றைக்கும் ராமநாதபுரம் பகுதிகளில் நம்மளால் பார்க்க முடியும். இது ஒரு புனித யாத்திரை சுற்றுலா தலமாக மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம கடந்த கால வரலாறை பார்க்க முடியும். கடற்கரைகளையும் ஏரிகளையும் பார்க்க முடியுது. ராமநாத சுவாமி கோவில் ராமேஸ்வரத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. தேவார பாடல் பெற்ற தலம். இந்தியாவில் இருக்கிற 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்று. இந்த கோவிலோட மூலவர் ராமநாத சுவாமி, அம்மன் பர்வதவர்த்தினி. ராவணனிடமிருந்து சீதையை மீட்க ராவணனுடன் போர் புரிந்து அவனை கொன்ற ராவணன் பிராமணன், அதனால் ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ராவணனை கொன்ற பாவத்தினை போக்குவதற்காகவும் ராமன் மணலால் ஆன லிங்கத்தை வைத்து பிரதிஷ்டை செய்தார். அதனால் ராமனே ஈஸ்வரனை வணங்கியதால் இந்த கோவிலில் இருக்கிற மூலவர் சிவபெருமானுக்கு ராமநாத சுவாமி என்றும் ராமேஸ்வரம் அதாவது ராம ஈஸ்வரம் என்றும் பெயர் பெற்றது. இங்கிருக்கிற அக்னி தீர்த்தத்தில் நீராடி ராமநாதரை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி வாழ்வு வளம் பெறும். பர்வதவர்த்தினி அம்பிகை பீடத்திற்கு கீழே ஆதிசங்கரர் நிறுவிய ஸ்ரீசக்கரம் அமைஞ்சிருக்கு. சக்தி பீடங்களில் இந்த கோவில் சேது பீடம். முதல் பிரகாரத்தில் சீதை அமைத்த மணல் லிங்கத்திற்கு ராமர் பூஜை செய்யும் சன்னதி அமைஞ்சிருக்கு. கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த படிகலிங்கத்திற்கு தினமுமே காலை 5 மணி முதல் 6 மணி வரை பாலாபிஷேகம் செய்யப்படுது. கோவிலில் பிரசித்தி பெற்றது 3ஆம் பிரகாரம். கோயிலோட பிரசித்தி பெற்ற 3ஆம் பிரகாரத்தோட தற்போதைய 1212 தூண்களுடன் கூடிய இந்த பிரகாரம் 690 அடி நீளம், 435 அடி அகலம், 22 அடி உயரமாக இருக்குது. பாம்பன் பாலம் ராமேஸ்வரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. ராமேஸ்வரம் அப்படிங்கிற தீவு நகரத்தை இந்தியாவோட நிலப்பகுதியோடு இணைக்கிற ஒரு ரயில் பாலம் இது. 1914 இது திறக்கப்பட்டிருக்கு. இந்தியாவோட முதல் கடல் பாலம் இது. 1988ஆம் ஆண்டு இந்த ரயில்வே பாலத்திற்கு இணையாக ஒரு சாலை பாலம் கட்டப்பட்டிருக்கு. 2020 ஏற்கனவே இருக்கிற இந்த பாலத்திற்கு பக்கத்தில் புதிய பாலத்தோட கட்டுமானத்தை தொடங்கினாங்க. இதை இப்போ 2025ஆம் ஆண்டு திறந்திருக்காங்க. உத்தரகோசமங்கை மங்களநாதர் கோவில் ராமேஸ்வரத்திலிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற சிவன் கோவில். மூலவர் மங்களேஸ்வரர். இங்கே 5.5 அடி உயர மரகத திருமேனியோட நடராஜர் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பில் காட்சி தராரு. உலகத்தோட பழமையான சிவன் கோவில் இது. இந்த கோவிலில் இருக்கிற சிவனை திருவாசகத்தில் 38 இடங்களில் குறிப்பிடுற அளவுக்கு பெருமை வாய்ந்த திருவாசக திருத்தலங்களில் ஒன்று இந்த கோவில். தேவார பாடல்கள் இந்த கோவிலை பற்றி பாடவில்லை. இந்த கோவிலோட தலமரம் இலந்தை. இளவந்திகை அப்படிங்கிற சொல்லே இலந்தை அப்படி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதனால் சங்ககால இளவந்திகை பள்ளி அப்படிங்கிறது இந்த கால உத்தரகோச மங்கை அப்படின்னு சொல்லப்படுது. வழிபாட்டுக்கு தாளம்பூ உபயோகப்படுறதில்ல. ஆனால் இந்த கோவிலில் இருக்கிற சிவனுக்கு வழிபாட்டுக்கு தாளம்பூ சாத்தப்படுது. மண்டோதரி இந்த ஊர் இறைவனை வழிபட்டு ராவணனை கணவனாக பெற்றதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலில் 2 யாழிகள் இருக்குது. இதோட வாயில் கல்லாலான பந்து இருக்குது. நம்முடைய கையை உள்ளே நுழைத்து இந்த பந்தை நகர்த்த முடியும். தனுஷ்கோடி ராமேஸ்வரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. புயலால் அழிந்த ஒரு நகரம் இது. இலங்கையோட கடல் வாணிபம் செய்வதற்கு தனுஷ்கோடி சிறந்த துறைமுகமாக இருந்திருக்கு. தனுஷ்கோடி நகரம் முன்னாடி மதுரை மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்திருக்கு. இங்கே வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் கூடும் இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல குளித்தால் காசி யாத்திரை முடிவுறும் அப்படின்னும் நம்பப்படுது. வில் மாதிரி வளைந்த கடற்கரை இருக்கிறதுனால தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
1964ஆம் ஆண்டு புயல் வந்து இந்த தனுஷ்கோடி நகரத்தை வந்து அழிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2000 பேர் வரைக்கும் இறந்துருக்காங்க. அதற்கு பின்னாடி தமிழக அரசு வந்து இந்த ஊரை வாழ தகுதியற்ற ஊர் அப்படின்னு அறிவிச்சிருக்கு. புயல் வந்து புரட்டி போட்டதுக்கு அப்புறமா இன்றைக்கி அங்கே மிச்சம் இருக்கிறது சில கட்டிடங்கள் மட்டும்தான். இருந்தாலும் தனுஷ்கோடியில் சில மீனவ குடும்பங்கள் வந்து வசிக்கிறாங்க. அவர்கள் வந்து தனுஷ்கோடிக்கு வர சுற்றுலா பயணிகளை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. தனுஷ்கோடிக்கு போகிற சுற்றுலா பயணிகள் வந்து அவர்கள்கிட்ட வந்து பேரம் பேசாமல் அவர்களுடைய பொருட்களை வந்து வாங்குறது அவர்களுக்கு உதவியாக இருக்கும். தனுஷ்கோடியில் 4 சுற்றுலா இடங்கள் இருக்குது. கோதண்டராமர் கோவில், அரிச்சல் முனை, தனுஷ்கோடி கடற்கரை, ராமர் பாலம். இதில் அரிச்சல் முனை 2 கடல்களை வந்து ஒன்றிணைக்கிற பகுதி, வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடல். தனுஷ்கோடியில் இருக்கிற இந்த இடம்தான் இந்தியா இலங்கையோட நில எல்லை. இந்த அரிச்சல் முனையிலிருந்து இலங்கை வந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. அரிச்சல் முனை வந்து குளிப்பதற்கு வந்து ஆபத்தான பகுதி. வில்லுண்டி தீர்த்தம் ராமேஸ்வரத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைஞ்சிருக்கிற புனித தீர்த்த கிணறு இது. ராவணனோட போரிட்டு சீதையுடன் ராமேஸ்வரம் திரும்பி கொண்டிருக்கும் போது சீதா தேவிக்கு தண்ணீர் தாகம் எடுத்திருக்கு. ராமன் தன் கையில் இருந்த வில்லை ஊன்றி நீரை வந்து கொண்டு தாகத்தை தணிச்சிருக்காரு. இதனால் இந்த இடத்துக்கு வில்லுண்டி தீர்த்தம் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு. தங்கச்சி மடம் அப்படிங்கிற இடத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் வில்லுண்டி தீர்த்தம் அமைஞ்சிருக்கு. தேவிப்பட்டணம் நவகிரக கோவில், இது நவபாஷணம் அப்படின்னும் சொல்லப்படுது. ராமபிரான் நவகிரகங்களை வந்து இங்கே வழிபாடு செஞ்சுருக்காரு. மகிஷாசுரனை வதம் செய்த தேவிக்கு இங்கே ஒரு கோவிலும் இருக்குது. இந்த இடத்துல முன்னோர்களுக்கான சடங்குகளும் செய்யப்படுது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மெமோரியல் ராமேஸ்வரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல திரு அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்து நினைவு மண்டபமும் உருவச்சிலையும் அவர் பயன்படுத்திய சில பொருட்களையும் வந்து நம்மளால் பார்க்க முடியும். வழிவிடு முருகர் கோவில் ராமநாதபுரத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் கர்ப்பகிரகத்தில் முருகரும் விநாயகரும் சேர்ந்து அருள் பாலிப்பது மிக மிக சிறப்பு. இத்தகைய படைப்பை மிக அரிதாகவே பார்க்க முடியும். இந்த கோவிலில் சனீஸ்வரரோட தாய் சாயாதேவி மரம் வடிவில் காட்சி தராங்க. இந்த மரத்துக்கு சாயா மரம் அப்படின்னும் பெயர் உண்டு. காலையில் 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் இந்த கோவில் திறந்திருக்கும். இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே அருள்மிகு சுவாமிநாத சுவாமி கோவிலும் அமைஞ்சிருக்கு. ராமநாதபுரம் அரண்மனை ராமநாதபுரத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அரண்மனை அமைஞ்சிருக்கு. 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த அரண்மனை இது. 300 வருஷத்துக்கு மேலே பெரிய மாற்றங்கள் ஆகாமல் இந்த அரண்மனை இருக்குது. இந்த அரண்மனை வளாகத்தில் ராமலிங்க விலாசம், சங்கர விலாசம், கௌரி விலாசம், அந்தப்புரம், ஆயுத கிடங்கு, சுரங்கப்பாதை, ராஜராஜேஸ்வரி கோவில், கல்யாண மண்டபம், வசந்த மண்டபம், சரஸ்வதி மஹால் இதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். குருசடை தீவு ராமேஸ்வரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. குருசடை தீவுக்கு நம்ம வந்து போட்டில் தான் போக முடியும். அதற்கு தோராயமாக 300 ரூபாய் வந்து வசூலிக்கப்படுது. காலையில் 7 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் வந்து இந்த போட் ட்ரிப் வந்து இருக்கும். டியூஸ்டே வந்து அஃபிஷியலி ஹாலிடேவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குருசடை தீவில் பவளப்பாறைகளை பார்க்க முடியும். டால்ஃபின், கடல் பசுக்கள், ஆமைகள் இது எல்லாத்தையும் பார்க்க முடியும். தெளிந்த நீரையும் பார்க்க முடியும்.